Let's we discuss about இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டிட்டர்மினேஷன் ஆஃப் அல்கலாய்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாலிகுலர் ஃபார்முலா. த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன் இஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி பவர் மூலமாக இது பண்ணுவோம். த எலிமெண்ட் காம்போசிஷன் அண்ட் ஹென்ஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் ஃபவுண்ட் பை த கம்பஷன் அனாலிசிஸ். இது மூலம் நம்ம மாலிகுலர் ஃபார்முலா வந்து டிட்டர்மினேஷன் பண்ணலாம். த டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்சேச்சுரேஷன் கேன் பி டிட்டர்மின் பை த bromine halogen acids or by hydroxylation with potassium permanganate ரிடக்ஷன் பண்ணலாம். இந்த நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் எப்படி நம்ம டிட்டர்மின் பண்ணோம்னா, நம்பர் ஆஃப் ரிங் present in the alkylates can be determined by the following formula CACBNCOD. இந்த இது மூலமாக நம்ம டிட்டர்மின் பண்ணலாம். நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் present, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் alkali மைனஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் ஃபார்முலா பை டிவைட் பை 2. இது மூலமாக இது பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் சைடில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் டிட்டர்மினேஷன் பண்ண போகிறோம். யூஸிங் த யூஷுவல் ஸ்டாண்டர்ட் கெமிக்கல் டெஸ்ட்டு இல்லைனா இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதில் வந்து ஹைட்ராக்சல் குரூப் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் அசிட்டேட் அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் குளோரைட் அல்லது பென்சோயேட் அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் பென்சைல் குளோரைட். இது மூலமாக நம்ம அந்த ஹைட்ராக்சல் குரூப் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். பை டிட்டர்மைனிங் த அமௌண்ட் ஆஃப் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் அசிட்டிக் குளோரைட் பென்சோயேட் தட் ரியாக்டட் வித் ஆல்கஹால் டு ஃபார்ம் ஆன் எஸ்டர். இது மூலமாக நம்ம நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சல் குரூப் கேன் பி டிட்டர்மைன். அதனால் இந்த ஹைட்ராக்சல் குரூப் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் இந்த OH குரூப்பே வந்து ரெண்டாக இருக்கும். பீனாலிக் ஆல்கஹாலிக்காக இருக்கும். இப்போ பீனாலிக்காக இருந்தால் insoluble in NaOH and respective by precipitate by carbon dioxide. Gives colorization with neutral very clear solution. If the compound do not respond the above test, then the OH group is alcoholic இருக்கும். The nature of alcoholic group is the nature of alcoholic primary and secondary or tertiary determined by the oxidation and dehydration method மூலமாக இது பண்ணலாம். இதில் வந்து ஓரிணைய ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால்னா ஆல்டிஹைடு கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால்னா கீட்டோன் கிடைக்கும். இது மூலமாக இந்த எக்ஸஸ் ஆஃப் ஆல்கலி இஸ் எஸ்டிமேட்டட் பை த டைட்ரேஷன் வித் ஸ்டாண்டர்ட் HCl. நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சல் குரூப் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் த வால்யூம் ஆஃப் ஆல்கலி யூஸ்டு ஃபார் ஹைட்ராலிசிஸ். நம்ம நெக்ஸ்ட் சைடில் அடுத்து கார்பாக்சிலிக் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது. சாலிபிள் இன் அக்வஸ் சொல்யூஷன் சோடியம் கார்பனேட் அல்லது அம்மோனியம் ட்ரீட் வித் ஆல்கஹால் ஃபார்ம் எஸ்டராக ஃபார்ம் ஆகும். அது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கார்பாக்சிலிக் குரூப். ஸ்பெசிஃபிக் IR அண்ட் NMR சிக்னல்ஸில் நம்பர் ஆஃப் COH கேன் பி டிட்டர்மின் பை த வால்யூமெட்ரிக்கலி பை டைட்ரேஷன் அகைன்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேரியம் ஹைட்ராக்சைடு இல்லைனா சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். அதில் பினாப்தில் வந்து இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவோம். அடுத்து கார்போனில் குரூப் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. The presence of aldehyde or ketones can be detected by their reaction with hydroxylamine to form corresponding oxime. அதன் மூலமாக நம்ம அந்த ஆல்டிஹைட் குரூப் இல்லை கீட்டோன் குரூப் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் நைட்ரஜன். இதில் வந்து ஜென்ரல் ரியாக்ஷன் ஆஃப் அல்கலைன் வித் அசிட்டிக் ஆசிட் மெத்தில் அயோடைன் அண்ட் நைட்ரஸ் ஆசிட் இண்டிகேட்ஸ் த நேச்சர் ஆஃப் நைட்ரஜன். இது மூலமாக நைட்ரஜனுக்கு வந்து நம்ம இண்டிகேட் பண்ண முடியும். இப்போ ஆல் ரியாக்ஷன்ஸ் ஆர் நெகட்டிவ் N2 ப்ராபபிளி டெர்ஷரி. மெஜாரிட்டி ஆஃப் நைட்ரஜன் ப்ரெசன்ஸ் இன் அல்கலைட்ஸ் செகண்டரி அண்ட் டெர்ஷரியில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் டெர்ஷரி வென் ட்ரீட்டட் வித் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்ம் அமீன் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் அட்டாச்சு டு நைட்ரஜன் எப்படின்னா டிஸ்டிலேஷன் வித் அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஃபார்மேஷன் ஆஃப் மெத்திலமின், டைமெத்திலமின் அண்ட் ட்ரைமெத்திலமின். இது மூலமாக சொல்லிடலாம். இதில் ஹெர்சிங் மேயர் மெத்தட் மூலமாக ப்ரெசன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் என்மெத்தில் குரூப் இருக்கிறத வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஆர் டிஸ்டிங்கைஸ்டு பை தேர் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் ப்ராடக்ட்ஸு. அது மூலமாக இது பண்ணிக்கலாம். The carbonyl group aldehyde, ketones and carbonyl groups are further confirmed by their spectral data such as IR and UV and NMR மூலமாக இதை நம்ம பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மீத்தாக்சில் குரூப் இருக்க டிட்டர்மின் பண்ணுறது ஜிசெல் மெத்தட் மூலமாக டிட்டர்மின் பண்ணுவாங்க. when methoxy group present in a alkaloid treated with hydrogen iodide at 126 degrees Celsius perform methyl iodide which can treated further with silver nitrate to perform silver iodide precipitate which is estimated gravimetrically. Example பாபாவரின். இதில் வந்து எவ்வளோ சில்வர் அயோடைடு ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோ மெத்தில் மீத்தாக்சில் குரூப் இருக்குது, அந்த இதை வந்து டிட்டர்மின் பண்ணிடலாம். ஸ்லைடில் ஸ்டடி ஆஃப் டிகிரேடேஷன் ஆஃப் alkaloids give rise to some identifiable products of known as structure. Knowing structure of degraded products and the change occurred during the degradation, it is convenient to know the structure of original molecule. Different degradation reaction இது மூலமாக நம்ம டிட்டர்மின் பண்ணலாம். ஹாஃப்மேன் எக்ஸாக்டிவ் மெத்திலேஷன் மெத்தடு, எம்டே மெத்தடு, வான் ப்ரௌன்ஸ் மெத்தட், ரிடக்ஷன் டீக்ரேடேஷன், ஆக்சிடேஷன், ஜிங்க் டிஸ்டிலேஷன், அல்கலி ஃபியூஷன், டீஹைட்ரேஷன். இந்த மெத்தட் மூலமாக நம்ம இது பண்ணலாம், டிட்டர்மின் பண்ணலாம் ஸ்ட்ரக்சரை.
நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஹாஃப்மேன் எக்ஸ்காஸ்டிவ் மெத்திலேஷன் மெத்தட் பார்ப்போம். The method was applied by Wilson in 1870 and was further developed by the Hoffman. அதுக்கப்புறம் தான் ஹாஃப்மேன் வந்து இதை டெவலப் பண்ணார். The heterocyclic ring are open with the elimination of nitrogen and the nature of the carbon calcium can be obtained. அதில் வந்து hydrogenation of heterocyclic ring convert the saturated compound to the quaternary methyl ammonium hydroxide which then heated. In this stage the molecule is water வந்து eliminate ஆகும். A hydrogen atom in the beta position with respect to N atom combining with the OH group. The ring is opened at the nitrogen atom on the same side. The beta hydrogen atom eliminated. This process is repeated on the same product. Thus resulted in the complete removal of nitrogen atom from the molecule, leaving an unsaturated hydrocarbon, which is isomerizes to conjugate diene. Next slide இந்த இதில் Hoffman methylation fails in there is no beta hydrogen atom available for elimination as water. இதில் வந்து வாட்டர் எலிமினேட் ஆகாது, அதனால் பீட்டா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லை. இன் சச் கேஸ் எம்டே மாடிஃபிகேஷன் மே பி யூஸ்டு. இது மூலமாக இந்த ஹாஃப்மேன் மெத்தடு பதில் இன்னொரு மெத்தட் வந்து இருக்குது. As a p beta hydrogen atom is needed to cleave carbon and nitrogen bond and eliminate water molecule. Hoffman methylation fails on the ring system that does not have beta hydrogen atom. இதில் பீட்டா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லாதனால அதை ஃபெயில்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் in the degradation of the isoquinoline the cleavage of nitrogen atom does not occur at the final step as there is no beta hydrogen with respect to nitrogen. இதில் அந்த பீட்டா ஹைட்ரஜன் இல்லைன்னு உள்ளதை வந்து சொல்லியிருக்காங்க. Next slide. However, there are some cases in which Hoffman methylation fails even if the beta hydrogen atom is present அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து எம்டே மெத்தட். எம்டேஸ் மாடிஃபிகேஷன் மே பி யூஸ் இன் த அபவுட் 2 cases Hoffman methylation failed. In this method, for tertiary ammonium halide is reduced with sodium amalgam in aqueous ethanol or catalytically hydrogenated. இது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து வான் ப்ரௌன்ஸ் மெத்தட். Tertiary amine which contains at least one alkyl substituent and treated with cyanogen bromide. The result is in cleavage of an alkyl hydrogen bond to give an alkyl halide and a substituted cyanamide. This method is often applicable to such compounds that do not respond to Hoffman methods. இது மூலமாக நம்ம இதை கண்டுபிடிச்சலாம். இல்லை secondary cyclic amine is treated with benzoyl chloride in presence of sodium hydroxide to yield the benzoyl derivative which on treatment with phosphorus dibromide followed அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணியிருக்கோம் and reduced pressure yield dihallo compounds வந்து நம்ம கிடச்சிருக்கு. In a number of cases the ring may be opened by the heating with hydrochloric acid at 300 degree Celsius. இதில் வந்து ரிங் வந்து ஓப்பன் ஆகிடுது. இதில் வந்து நம்ம ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். The oxidation give valuable information about the fundamental structure of alkalides. இது மூலமாக நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா டிரைவ் பண்ணலாம். The position and the nature of functional groups, side chain, etc. For example, picolinic acid obtained upon the oxidation, a conine indicates that the conine is an alpha substituted pyridine. அதில் வந்து ஆல்பா பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். அது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். By the varying the strength of oxidizing agent, variety of products may be obtained. Different type of oxidizing agent used as follows. For mild oxidation, hydrogen peroxide, ozone, iodide. The moderate oxidation, acids are alkali potassium permanganate, chromium oxide in acetic acid. For vigorous oxidation, potassium dichromate, sulfuric acid, concentrated nitric acid, manganese dioxide and H2SO4 அது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து ஜிங்க் distillation of alkalides over zinc test degrades into the stable aromatic derivative. இதில் when distilled zinc test many alkalides are degradated into the parent hydrocarbon. இது ஹெல்ப் பண்ணுது to find out the basic carbon skeleton of the alkaloid. அதான் சொல்லியிருக்காங்க. The reaction indicates that the morphine is possessing pinandrine nucleus. அதில் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் alkali fusion. Fusion of alkalides with solid potassium hydroxide gives simple fragment from which the nature of alkalides can be derived. இதில் பாபாரின் இருக்குது. இதை வந்து ஃபியூஷன் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது பண்ணுறாங்க. இது வந்து சப்ஸ்டியூட்டட் ஐசோக்யூனலின் இருக்கிறது வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணுறோம். திஸ் ரியாக்ஷன் இண்டிகேட்ஸ் பாபாரின் இஸ் கண்டெய்னிங் ஐசோக்யூனலின் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ரியாக்ஷன் இண்டிகேட்ஸ் அட்ரினலின் இஸ்
இந்த ரியாக்ஷன் இண்டிகேட்ஸ் அட்ரினலின் இஸ் மோனோசப்ஸ்டியூட்டட் கேட்டகால் டெரிவேட்டிவ். இது ஒரு கேட்டகால் டெரிவேட்டிவ் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் டீஹைட்ரேஷனேஷன் distillation of alkylate with catalyst such as sulfur, cerium and BD yield simple and recognizable products from which the cross skeleton of the alkaloids may be derived. Thus, with the help of degradation, the nature of various fragments obtained, nature of nucleus and type of linkages are established. The fragments obtained are arranged in the possible way with the possible linkages, and one that will explain all properties is selected and confirmed by the synthesis. Optical activity of the alkalides help greatly in establishing the structure of alkalides. Next method on the physical methods. The important of physical method used in the structural elucidation of the alkalides are follows: IR spectroscopy, identify the functional groups; UV spectroscopy, characteristic of the chromophoric system; NMR spectroscopy, detect proton detect பண்ணோம்; mass spectroscopy, known molecular weight and fragments; X-rays analysis, distinguish the various possible structure அதை வந்து டிட்டர்ம் பண்ணுது; ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி டிஸ்பர்ஷன் அண்ட் சர்க்குலர் டைக்ராய்ஸ் இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இது பண்ணுது; கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மூலமாக பண்ணுது. சிந்தசிஸ் மெத்தட் மூலமாக தான் நம்ம அந்த ஆல்கலாய்ட்ஸ் இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால கடைசி சிந்தசிஸ் பண்ணுறாங்க. The above mentioned the chemical and analytical work help the propose a tentative structure of the alkalides under investigation பண்ண முடியும். Synthesis always gives additional evidence for the assigned structure even though physical methods provide final proof of the proposed structure. இது மூலமா இதை தான் நம்ம சிந்தசிஸ் மூலமாக தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அந்த alkalides ஓட ஸ்ட்ரக்சர். That's all about. Thank you for viewers.